கிருஷ்ணனின் தீவிர பக்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் மகா பகவான் அவர்கள் மீது எவ்வாறு கருணை காட்டினார் என்பதை அறியலாம். ஒருமுறை ஒரு மூதாட்டி தன் வீட்டிலிருந்து அவலை வாங்கிக் கொண்டு பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவிலுக்குச் சென்று கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் ஒரு சிறு பையனின் வடிவில் நல்ல உடைகளை உடுத்தி சிறிது அவலை தருமாறு கேட்டார். சிறுவனின் பிரகாசமான முகத்தைக் கண்ட மூதாட்டி மகிழ்ச்சியுடன் அவலை முழுவதையும் அவனுக்கு கொடுத்துவிட்டாள். சிறுபிள்ளை வடிவில் இருந்த பகவான் கிருஷ்ணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் முழு உணவையும் சாப்பிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தார். மூதாட்டி குருவாயூர் கோவிலை அடைந்த பிறகு கிருஷ்ண தெய்வத்தின் வாயில் அவளின் ஒரு பகுதியை காண முடிந்தது. அவள் ஆனந்தக் கண்ணீர் சிந்தினாள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோவில் பூசாரியிடமும் மற்ற பக்தர்களிடமும் தனது தெய்வீக அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். பகவான் கிருஷ்ணர் தனது பகவத்கீதை போதனைகளில் கூறியபடி, என் அன்புக்குரிய அர்ஜுனா, எனக்கு மிகுந்த பக்தியுடன் ஒரு சிறிய சர்க்கரை அளித்தால் கூட அதனை தெய்வீக அமிர்தத்தைப் போலவே எண்ணி சுவைப்பேன். ஆனால் பேருக்காக எனக்கு பலவிதமான இனிப்புகள் மற்றும் கார வகைகளை வழங்குபவர்கள் என்னை ஈர்க்க மாட்டார்கள். அந்த விஷயங்களை நான் ஒருபோதும் பிரசாத பொருளாக கருத மாட்டேன். பகவான் கிருஷ்ணர் பிறந்த நாளின் போது நம் வீடுகளில் நாம் கிருஷ்ண பிரசாத பொருட்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து சாப்பிட்டால் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைவார். எனவே வெண்ணெயால் செய்யப்பட்ட சுவையான இனிப்பு மற்றும் தின்பண்டங்களை தயாரிக்க முயற்சிப்போம். மேலும் அவரது பிறந்த நாளிலும் சனிக்கிழமைகளிலும் கிருஷ்ணரை வணங்குவதற்கும் பிரசாத பொருட்களை வழங்குவதற்கும் உகந்த நாட்களாக கருதப்படுவதால் அவரது பிறந்த நாளிலும் சனிக்கிழமைகளிலும் நமது பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவரை தாழ்மையுடன் அழைப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.